தொடரும் டீப் ஃபேக் வீடியோக்கள் தடுக்க முடியாது என சொல்லும் உயர்நீதிமன்றம். டீப் ஃபேக்கிலிருந்து தப்பிப்பது எப்படி? சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் டீப் ஃபேக் வீடியோ வெளியானது. அதில் அவர் பட்டியலினத்தவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பழங்குடியின மக்கள் ஆகியோரின் இடஒதுக்கீடுகள் ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் ரத்து செய்வோம் என அமித்ஷா பேசுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனை தெலுங்கானா காங்கிரஸ் தங்களின் அதிகாரப்பூர்வமான தளத்தில் வெளியிட்டிருந்தது. இதனால் இது பெரும் சர்ச்சையாகவே வெடித்தது. அமித்ஷா மட்டுமின்றி இதற்கு முன்பு ராகுல் காந்தி, நடிகர்கள் பலர் ஆகியோரின் டீப் ஃபேக் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவியது. இது தொடர்பாக டீப் ஃபேக் வீடியோக்கள் பரவுவதை தடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. ஆனால் இதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. குறிப்பாக சமூக வலைதளங்களில் டீப் ஃபேக் வீடியோக்கள் பரவுவதை எந்த ஒரு தொழில்நுட்பத்தாலும் தடுக்க முடியாது என டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. டீப் ஃபேக் வீடியோ என்றால் என்ன? செயற்கையாக ஒரு நபரின் உருவத்தை நம்பத்தகுந்த வண்ணம் வீடியோக்களாக உருவாக்குவதுதான் டீப் ஃபேக் வீடியோ. இதற்கு முன்பும் பலமுறை டீப் ஃபேக் படங்கள், வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டு பல தாக்கங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் தற்போது தேர்தல் வேளையில் உள்துறை அமைச்சரின் வீடியோ டீப் ஃபேக் செய்யப்பட்டிருப்பது பெரும் புயலாகவே உருவெடுத்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் சொல்வது போல் டீப் ஃபேக்கை தடுக்க முடியாதா? இது பற்றி சில தொழில்நுட்ப ஆர்வலர்களிடம் நாம் பேசினோம். அவர்கள் டீப் ஃபேக் இப்போது தொடங்கப்பட்டது கிடையாது. போட்டோஷாப் காலத்திலும் போலி படங்கள் வெளியானது. தற்போது தொழில்நுட்பம் ரீதியாக புதிய வளர்ச்சி கண்டுள்ளது. இதனால் டீப் ஃபேக் படங்கள், வீடியோக்கள் தற்போது உருவாக்கப்பட்டு வருகிறது. இதனை தடுக்க மத்திய அரசு போலி வீடியோக்கள் பரப்புவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதேபோல் சமூக வலைதளத்தில் ஒருவர் எங்கிருந்து அப்லோட் செய்கிறார் என்பதை மறைத்து பயன்படுத்தும் வழிமுறைகள் தற்போது பின்பற்றப்படுகிறது. அதனால் யார் அப்லோட் செய்கிறார்கள், அதன் பின் யார் எந்த தளத்துக்கு அதனை ஃபார்வர்ட் செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் கடினம் என்கிறார்கள் தொழில்நுட்ப ஆர்வலர்கள். டீப் ஃபேக்கை தடுக்க நாம் என்ன செய்யலாம்? மத்திய அரசு சட்டத்தையும் தண்டனையும் கடுமையாக்க வேண்டும். மற்றொன்று, ஃபார்வர்டாக வந்தது, அதனால் அனுப்பிவிட்டேன், ஆனால் யார் இதை அனுப்பினார்கள் என்று எனக்கு தெரியாது என மக்கள் சொல்லக்கூடாது. அவர்களுக்கும் இந்த போலி செய்திகள் பரப்பாமல் இருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். அதேபோல் காவல் அதிகாரிகள் பொறுத்தமட்டில் இப்போதுதான் இமெயில் நெட்வொர்க் வைத்து ட்ராக் செய்வது எப்படி என்பதை பொதுவான செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளனர். ஆனால் தொழில்நுட்பம் தற்போது பெரும் வளர்ச்சியை கண்டுள்ளது. அது தற்போது டீப் ஃபேக் வரையிலும் வந்துவிட்டது. ஆகவே அதிகாரிகள் மத்தியிலும் இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் என்கின்றனர். ஆப்களால் ஆபத்து. கடந்த 2021ஆம் ஆண்டு தகவல் தொழில்நுட்ப சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வந்தது மத்திய அரசு. ஆனால் அது தனியுரிமை கொள்கைகளுக்கு எதிராக இருப்பதாக கூறி மெட்டா நிறுவனம் வழக்கு தொடுத்தது. அதில் பயனாளர்களின் தனியுரிமை கொள்கையை பாதுகாக்கும் எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்ஷனை உடைக்க மத்திய அரசு நினைப்பதாகவும், அது பயனாளர்களின் தனியுரிமைக்கு எதிராக மாறிவிடும், அதனால் இந்தியாவை விட்டு நாங்கள் வெளியேறுவோம் என மெட்டா நிறுவனம் கூறியுள்ளது. இது போலி செய்திகளை அனுப்புவது யார் என்பதை கண்டறியும் நோக்கில் மத்திய அரசு அமல்படுத்தியது. ஆனால் இது தனியுரிமைகள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகளும் எழுந்தன. இப்படியாக சமூக வலைதளங்களுக்கும் இந்திய அரசுக்கும் இடையே இருக்கும் முரண்பாடும் இந்த சிக்கலை களைய முட்டுக்கட்டையாக இருப்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். தேர்தல் களத்திலும் இப்படியான பல வீடியோக்கள் வெளிவருவது வாடிக்கையாக மாறிவிட்டது. அதனை முடிந்த அளவு ஊடகங்கள் கண்டறிந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றனர். சாதாரண மக்களாகிய நாம் யார் பதிவிட்டது என தெரியாத பட்சத்தில் அதனை பரப்பாமல் இருப்பதே நாம் செய்யும் பெரிய செயலாக இருக்கும்.